அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, பரஞ்சோதி இவன் எப்படி இங்கே வந்தான்? என்னது, நம்மளை பார்த்ததும் திரும்பிக்கிட்டான்? அட பாவி, ஏண்டா பரஞ்சோதி, நீயும் மாடா இங்கே? ச்சே, பாஸ்கரோட முகத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கு. என்னென்னலாம் சவால் விட்டோம். இன்னைக்கு சரிசமமாக மண்டி போட்டிருக்கு ஐயா. ஏண்டா பரஞ்சோதி, நீ எப்பட்றா இங்கே? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் பாஸ்கர். என்னது, கோவிந்தம் பொண்டாட்டி நம்மக்கிட்ட வர்றா? ஏண்டா, என் ஹஸ்பண்டையே கடத்துறியா? அம்மா, கோவிந்தம் பொண்டாட்டி நம்மளை இந்த அறையிறா. இங்கே பாருமா, உன் புருஷன்லாம் எனக்கு தெரியாது. நான் கடத்தணும்னு நினச்சப்ப உன் புருஷன்தான் என்கிட்ட சிக்கினான். யோ, நீ ஏன் என்ன அறையிற? ஏண்டா, எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியே நீ கடத்துவ? ஆஹா, ஆள் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்களே ஐயா. அப்பாடா, 2 பேரும் போய் சோபாவில் உக்காந்துட்டாங்க. இவனால் நமக்கு அறை, நம்மளால் இவனுக்கு அறை. ஏண்டா பரஞ்சோதி, உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா? அதையே தான் நானும் கேட்குறேன். உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? ஆஹா, அடி வாங்கி கூட இவன் திருந்தலையே. டேய் பரஞ்சோதி, நாம் 2 பேரும் வேற வேறன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சது, அதுக்கு வேற 2 பேரும் எழுந்திருச்சு வந்து நம்மளை பொழந்து கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு மாதிரி காட்டிக்காத. பாத்தியா, அங்கே இருந்துக்கிட்டே நம்ம என்ன பேசுகிறோன்னு கவனிக்கிறாங்க. நீ ரொம்ப பேசாத பாஸ்கர், அப்புறம் திரும்ப வந்து அடிக்க போகிறாங்க. இந்த லேடியை கடத்துறதுக்கு அமௌண்ட்டு எவ்வளோ கேட்டிருப்பான்? ஏன் பரஞ்சோதி, அமௌண்ட்டு எவ்வளோ கேட்ட? 2 கோடி. ஆமாம், நீ எவ்வளவு கேட்ட? நான் 3 கோடி. ஆஹா, பாஸ்கர் நம்மளை விட 1 கோடி அதிகமாக கேட்டிருக்கான். கிடச்சிருந்தா நம்பர் 1 பட்டம் அவனுக்கு போயிருக்கும். நல்ல வேலை, மாட்டிக்கிட்டான். இல்லைன்னா மறுபடியும் நம்பர் 1 ஆகி நம்மளை படுத்தி வச்சிருப்பான். என்னது, பரஞ்சோதி 2 கோடி கேட்டிருக்கான். ஆஹா, நம்ம ஜெயிச்சிருந்தா நாமளே நம்பர் 1 ஆகிருக்கலாமே ஐயா. எல்லாமே கெட்டு போச்சே. டேய் பரஞ்சோதி, என்னடா யோசிக்கிற? கோடி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பாடி முழுசாக தேர்னா போதும் பாஸ்கர். நல்ல வேலைடா பரஞ்சோதி, பத்மநாபன் தப்பிச்சிட்டான். அவன் யாரை கடத்தினானோ கண்டிப்பாக அவன் தான் நம்பர் 1. நாம் 2 பேரும் 0. அப்பாடா, ஒரு வழியா இவனுங்க 2 பேரையும் கவனிச்சாச்சு. அடுத்ததா நம்ம பொண்ணை கூப்பிடுவோம். பிரீத்தி, வெளியே வாமா. என்னது, கேள்விப்பட்ட பேரா இருக்கு. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.